Today I am going to teach you recording of the business transactions in subsidiary books. Subsidiary booksல business transactions எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை முதல்ல ஜேர்னல் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா அதை லெஜரில் போஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஆனால் இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே புக்கில், அதாவது ஜேர்னல் புக்கில் எழுதுறதுங்கிறது ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கும்போது அது சாத்தியமான ஒன்று. பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சி அடைந்து டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய ஆகும்போது, இல்லைன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்போது ஒரே புக்கில் அத்தனை டிரான்சாக்ஷன்ஸும் எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஜேர்னலாக மாற்றி அதை லெஜரில் போஸ்ட் பண்ணுறதுங்கிறது கடினமான ஒரு செயல். அது மட்டும் இல்லாமல் ஒரே நபர் இந்த புக்கை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் ஜேர்னல்ஸை என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால், அதை சப்டிவைடு பண்ணி சப்சிடரி புக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். இதை ஸ்பெஷல் ஜேர்னல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டே புக்குன்னு சொல்லலாம். இதில் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதுறது ரொம்ப சுலபம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்னுடைய பெரும்பான்மையான டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி வரக்கூடிய ஒரே மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸாக தான் அது இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எல்லா கேஷ் டிரான்சாக்ஷன்ஸையும் ஒரே புக்கில் எழுதலாம், எல்லா கிரெடிட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸையும் ஒரே புக்கில் எழுதலாம், எல்லா கிரெடிட் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸையும் ஒரே புக்கில் நம்ம எழுதலாம். இந்த மாதிரி மற்றது எல்லாத்தையும் ஒவ்வொரு புக்கில் நம்ம எழுத முடியும். அப்புறமா அதை லெஜரில் நம்ம ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம அதை போஸ்டிங், அதாவது பீரியாடிக்கலாக நம்ம போஸ்டிங் பண்ணிக்க முடியும். அப்போ சப்சிடரி புக்குனா என்ன, மீனிங் என்னன்னு பார்க்கலாம். சப்சிடரி புக்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஜேர்னல்ஸ் ஆர் சப்டிவிஷன்ஸ் ஆஃப் ஜேர்னல்ஸ் in each of which transactions of similar nature are recorded. These are books of prime entry or original entry in which transactions are first recorded and posted in the ledgers periodically. அப்போ சப்சிடரி புக்ஸ்னால் என்னென்னா சப்டிவிஷன்ஸ் ஆஃப் ஜேர்னல். ஜேர்னலை பல பகுதிகளாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஒரே மாதிரியாக வரக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்டு பண்ணுறதுக்காக ஜேர்னலை சப்டிவைடு பண்ணியிருக்கோம். அதை சப்சிடரி புக்ஸ்னு சொல்கிறோம், இல்லைனா ஸ்பெஷல் ஜேர்னல்ஸ்னு சொல்கிறோம். இது புக் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி ஆர் ஒரிஜினல் என்ட்ரி, அதாவது ஜேர்னல் மாதிரியே முதல்ல ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் எழுதுகிற புக்கு. அப்புறமா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம லெஜர் போஸ்டிங் கண்டிப்பாக பண்ணணும். Now let us see types of subsidiary books. Number 1, subsidiary book for recording cash transactions. Cash transactions கான subsidiary books. Number 1, cash book. Number 2, petty cash book. Subsidiary books for recording non-cash transactions. Cash transactions அல்லாத business transaction கான subsidiary books. 1, purchase book for recording credit purchase transactions in the goods in which the trader deals in. Purchase book அதில் வியாபாரி பிஸ்னஸ்மேன் எந்த பொருட்களில் டீல் பண்ணுறாரோ அந்த பொருட்களை வாங்கும்போது ரெக்கார்ட் பண்ணுறது பர்ச்சேஸ் புக். சேல்ஸ் புக் ஃபார் ரெக்கார்டிங் கிரெடிட் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த கூட்ஸ் இன் விச் தி ட்ரேடர் டீல்ஸ் இன். சேல்ஸ் புக் எந்த பொருட்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரோ அந்த பொருட்களை விற்கும் பொழுது சேல்ஸ் புக்கில் அதை ரெக்கார்ட் பண்ணுறோம். தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக் ஃபார் ரெக்கார்டிங் கூட்ஸ் ரிட்டர்ன் டு சப்ளையர். யார்கிட்ட இருந்து வாங்கினமோ அவருக்கே சரக்கு பல காரணங்களுக்காக திருப்பி அனுப்பும்போது அதை அந்த புக்கில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறோம். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக் ஃபார் ரெக்கார்டிங் கூட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர்ஸ், அதாவது வாடிக்கையாளர் பல காரணங்களுக்காக வாங்கிய பொருட்களை திருப்பி அனுப்பும் பொழுது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கு யூஸ் பண்ணுறோம். பில்ஸ் ரிசீவபிள் புக் ஃபார் ரெக்கார்டிங் பில்ஸ் ட்ரானுக்கு பில்ஸ் ரிசீவபிள் புக் யூஸ் பண்ணுறோம். பில்ஸ் பேயபிள் புக் ஃபார் ரெக்கார்டிங் பில்ஸ் அக்செப்டடுக்கு பில்ஸ் பேயபிள் புக்கு யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட், ஜேர்னல் ப்ராப்பர் ஆர் ஜென்ரல் ஜேர்னல் ஆர் ஆல் பர்பஸ் ஜேர்னல். To record transactions which do not find place
in any of the above subsidiary books. Journal properல நம்ம இந்த மேலே பார்த்த அதாவது கேஷ் புக், பெட்டி கேஷ் புக், பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேபிள் புக், இந்த எந்த புக்லேயுமே எழுத முடியாத டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து ஜேர்னல் ப்ராப்பரில் ரெக்கார்டு பண்ணணும். இதுதான் டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ். Now let us discuss some of the important points which will be very useful for preparing subsidiary books. ஒன்று, ரெக்கார்டு கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் இன் பர்ச்சேஸ் புக் அண்ட் சேல்ஸ் புக். கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் எடுங்க. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா கொடுத்துருக்கிற டிரான்சாக்ஷன் கேஷ் டிரான்சாக்ஷனாக கிரெடிட் டிரான்சாக்ஷனாக தான் பார்க்கணும். கிரெடிட் டிரான்சாக்ஷனாக மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ரெக்கார்டு கூட்ஸ் ரிட்டர்ன் டு சப்ளையர்ஸ் இன் பர்ச்சேஸ் புக் அண்ட் கூட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர்ஸ் இன் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக். சப்ளையருக்கு பிஸ்னஸ் ரிட்டர்ன் பண்ணுறது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கில் எழுதுங்க. பிஸ்னஸுக்கு கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் பண்ணுற கூட்ஸ் எல்லாத்தையுமே சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கில் எழுதுங்க. டூ நாட் ரெக்கார்டு கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். கேஷ் டிரான்சாக்ஷனாக இருந்தால் எடுக்கவே வேண்டாம். ஏன்னா இந்த சப்சிடரி புக்ஸ் எல்லாமே கிரெடிட் டிரான்சாக்ஷனுக்கானது. டூ நாட் ரெக்கார்ட் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் அசெட். பர்ச்சேஸ் ஆஃப் அசெட்ஸும் சேல் ஆஃப் அசெட்ஸையும் நம்ம இந்த புக்கில் எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த புக்கு எல்லாமே அந்த பிஸ்னஸ்மேன் எந்த பொருள்களில் ஈடுபட்டிருக்கிறாரோ எந்த கூட்ஸில் அவர் டீல் பண்ணுறாரோ அதுக்கான புக்ஸ் தானே தவிர பிஸ்னஸ்னுடைய ஓன் யூஸுக்காக வாங்குகிற எந்த பொருள்களையும் அசெட்ஸ். அதனால் அதை நம்ம வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி எடுக்க வேண்டாம். டிடக்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஃப் எனி ஃப்ரம் த கிராஸ் அமௌண்ட் ஆஃப் த இன்வாய்ஸ். இன்வாய்ஸுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, பில்லு. இன்வாய்ஸினுடைய மொத்த தொகையிலிருந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை கழிச்சிட்டு மீதி தொகையை தான் நம்ம காட்டணும். அப்போ நம்ம பர்ச்சேஸ் புக் சேல்ஸ் புக் எடுக்கும்போது நெட் அமௌண்ட் ஆஃப் தி இன்வாய்ஸ் தான் எடுக்கணும். ஆட் இன் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஃபார் பிரிங்கிங் த மெட்டீரியல்ஸ். சரக்கை கொண்டு வரதுக்கு கூட்ஸ் கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு செலவு நம்ம பண்ணியிருந்தோம்னா அந்த செலவையும் பர்ச்சேஸ் புக் சேல்ஸ் புக் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க. போஸ்டிங்ஸ் டு லெட்ஜர்ஸ் ஃப்ரம் சப்சிடரி புக்ஸ். த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் சப்சிடரி புக்கிலிருந்து லெட்ஜர் போஸ்டிங் எப்படி பண்ணுறது. பர்ச்சேஸ் புக்குக்கான ஃபார்மேட் இங்கே கொடுத்துருக்குறோம். நேம் ஆஃப் த பிஸ்னஸ் கொடுத்துருங்க. பர்ச்சேஸ் புக் டேட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பர்டிகுலர்ஸ் நேம் ஆஃப் த சப்ளையர்ஸ் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்வாய்ஸ் நம்பர், லெட்ஜர் ஃபோலியோ, அமௌண்ட் காலம், அதில் 2 டீட்டெயில்ஸ் டோட்டல். நெட் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது கால்குலேட் பண்ண வேண்டி இருந்ததுன்னா அதை டீட்டெயில்ஸ் காலத்தில் எழுதி நெட் அமௌண்ட்டை வெளியே எழுதுகிறோம். நேம் ஆஃப் த சப்ளையர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தந்த தேதியில் ரெக்கார்டு பண்ணிடுறோம். ஆனால் டோட்டல் ஆஃப் த பர்ச்சேஸ் புக் மட்டும் அந்த மாதத்தினுடைய கடைசி தேதியில் போஸ்டிங் பண்ணுறோம். ரைட். இப்போ பர்ச்சேஸுக்கான என்ட்ரி உங்களுக்கு தெரியும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு நேம் ஆஃப் தி சப்ளையர்ஸ். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 45,000 டு சன்ரீஸ் 45,000 அஸ்யூம் பண்ணிக்கலாம். சன்ரீஸ் வந்து நேம் ஆஃப் த பார்ட்டியை குறிப்பிடும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்டைய டெபிட் சைடில் 45,000 எழுதணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் 45,000 என்ன எழுதணும்னு சொன்னால் அந்த ஜேர்னலில் எது கிரெடிட் ஆகுமோ அது. இங்கே எல்லாருக்கும் சேர்த்து சன்ரீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதனால் ஜான்வரி 31 டு சன்ரீஸ் 45,000. சன்ரீஸ் வந்து நேம் ஆஃப் த பார்ட்டியை மீன் பண்ணுது. அப்போ ஒவ்வொரு பார்ட்டியை எடுத்துக்கலாம். ரமேஷ் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் ஜான்வரி 10 பை பர்ச்சேஸ் 20,000. ராமு அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் ஜான்வரி 15 பை பர்ச்சேஸ் 10,000. ரகு அக்கௌண்ட் 5,000. அப்போ ரகு அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் ஜான்வரி 20 பை பர்ச்சேஸ் 5,000. ராஜா 10,000. அப்போ ராஜா அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் பை பர்ச்சேஸ் 10,000. அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். நேம் ஆஃப் த சப்ளையர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தந்த தேதியில் நம்ம பண்ணிடுறோம். ஆனால் டோட்டல் மட்டும் அந்த மாத கடைசியில் நம்ம போஸ்டிங் பண்ணுறோம். அப்போ அதுக்கு ஜேர்னல் தெரியும். பர்ச்சேஸ் வந்து டெபிட்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் கிரெடிட். ஸோ நேம் ஆஃப் த சப்ளையர் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் தான் ஜேர்னல் என்ட்ரி வரும். அப்போ சன்ரீஸுங்கிறது நேம் ஆஃப் த பார்ட்டி. அப்போ ராமு அக்கௌண்ட் டெட்டார்னு இருக்குது. அப்போ ராமு அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் 1000 எழுதணும். ராமு அக்கௌண்ட்டு டெபிட் சைடில்
January 16th 2 purchase returns 1000. அதே மாதிரி 22nd ரகு 500. ரகு அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் January 22nd 2 purchase returns 500. அப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸுடைய கிரெடிட் சைடில் டோட்டல் ஆஃப் த பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக் எழுதணும். அப்போ அது 31st January 31st பை சன்ரீஸ் 1500. அடுத்தது சேல்ஸ் புக் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக். சேல்ஸ் புக் காலம்ஸ், டேட் காலம், பர்டிகுலர்ஸ் காலத்தில் வந்து நேம் ஆஃப் த கஸ்டமர் எழுதணும். அதே மாதிரி இன்வாய்ஸ் நம்பர், லெஜர் ஃபோலியோ, டீட்டெயில்ஸ் காலம், டோட்டல் காலம். தென் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக், டேட், பர்டிகுலர்ஸ், நேம் ஆஃப் த கஸ்டமர், இங்கே கிரெடிட் நோட் நம்பர் வரணும். அதே மாதிரி அமௌண்ட் காலம், ரிமார்க்ஸ் காலம். எதுக்காக? ரைட். இப்போ சேல்ஸ் புக் எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இதுவும் அந்த மாத கடைசியில் டோட்டல் போடுறோம். டோட்டல் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகணும். பார்ட்டிஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த தேதியில் அவங்கவுங்க அமௌண்ட் மட்டும் போகணும். ஸோ அதுக்கு ஜேர்னல் அஸ்யூம் பண்ணுவோம். சேல்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். அப்போ நேம் ஆஃப் த கஸ்டமர் டெபிட் பண்ணணும். அப்போ சன்ரீஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். அப்போ சன்ரீஸுங்கிறது நேம் ஆஃப் த கஸ்டமர். அப்போ ரமேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். அப்போ ரமேஷ் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் 20,000 எழுதணும். ரமேஷ் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் January 10 to சேல்ஸ் 20,000. அடுத்தது January 15th ராமு 10,000. அப்போது ராமு அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் January 15th to சேல்ஸ் 10,000. January 20th ரகு 5,000. அப்போ ரகு அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் 5,000 January 20th to சேல்ஸ். கடைசியாக ராஜா அக்கௌண்ட்டில் 10,000. ராஜா அக்கௌண்ட் டெபிட் சைடில் 2 சேல்ஸ் 10,000 January 25th. சேல்ஸ் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் பை சன்ரீஸ் டோட்டல் ஆஃப் தி சேல்ஸ் புக் 45,000. தேதி வந்து அந்த மாதத்தினுடைய கடைசி நாள். அடுத்த சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் வருவோம். சேல்ஸ் வந்து கிரெடிட்னா சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் டெபிட் ஆகணும். நேம் ஆஃப் த பார்ட்டி வந்து கிரெடிட் ஆகும். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் டெபிட், நேம் ஆஃப் த பார்ட்டி கிரெடிட். அப்போது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் டெட்டா 1500 டு சன்ரீஸ் 1500. அப்போ ராமு அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் பை சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்னு எழுதணும் 1000 rupees. ரகு அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் பை சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் 500. சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக்குடைய டோட்டல் 1500 January 31st to சன்ரீஸ் 1500. இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். Exercise 1, page number 122. Enter the following transactions in the purchase book of Mr. Subhasri Electric Company, which deals in electric goods. 2017, April 5th, purchase from Karthik Electric Company on credit 10 electric iron box at rupees 2,500 each and 5 electric stoves at 2,000 each. 2017, April 5, Karthik Electric Company 10 electric iron boxes at the rate of 2,500. அப்போ வந்து 25,000 வரும். 10 into 2,500. 5 electric stove at the rate of 2,000 each. அப்போ 5 into 2,000 10,000 வரும். அப்போ டோட்டல் காலத்தில் 35,000. அடுத்தது April 19, purchased on credit from Kaitan Electric Company 3 electric heaters at 6,000 each. April 19, Kaitan Electric Company. So 3 electric heaters at the rate of 6,000. So amount column 18,000. அடுத்தது April 25th, purchase from Polar Electric Company on credit 10 fans at 2,000 each. Polar Electric Company 10 fans at the rate of 2,000 each. So the total amount is 20,000. Last transaction April 29, purchase from M&N Company for cash. கேஷ் ட்ரான்சாக்ஷனாக இருக்குது. அதனால் வந்து இது பர்ச்சேஸ் புக்கில் எடுக்க முடியாது. அப்போது பர்ச்சேஸ் புக்கை டோட்டல் போட்டுடலாம். த எண்ட் ஆஃப் த மந்த் த பர்ச்சேஸ் புக் இஸ் டோட்டல். அது 73,000 வருது. இந்த சம்மில் வந்து லெஜர் போஸ்டிங் கேட்கல. இருந்தாலும் நம்ம பண்ணி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு போஸ்டிங் பண்ணுறது சுலபமாக இருக்கும். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் டோட்டல் கொண்டு போகணும்.
அப்போ 73,000. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் 73,000 டூ சன்ட்ரீஸ்னு எழுதிடுறோம். பார்ட்டிஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த தேதியிலேயே நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். அப்போது ஏப்ரல் 5th கார்த்திக் எலக்ட்ரிக் கம்பெனியுடைய அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் பை பர்ச்சேஸ் 35,000 எழுதியிருப்போம். 19th கெய்தான் எலக்ட்ரிக் கம்பெனியுடைய கிரெடிட் சைடில் ஏப்ரல் 19th அன்னைக்கு பை பர்ச்சேஸ் 18,000. தென் 25th போலார் எலக்ட்ரிக் கம்பெனி கிரெடிட் சைட் ஆஃப் போலார் எலக்ட்ரிக் கம்பெனி பை பர்ச்சேஸ் 20,000. ஸோ அந்தந்த அமௌண்ட்டு தனித்தனியாக பார்ட்டிஸ் அக்கௌண்ட்டில் எழுதுகிறோம். ஆனால் பர்ச்சேஸ் புக்குடைய டோட்டல் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடுறோம். இது அந்த மாத கடைசியில் எழுதுகிறோம். ஆனால் அதாவது நேம் ஆஃப் த சப்ளையர்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த தேதியில் அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததோ அந்த தேதியில் போஸ்ட் பண்ணுறோம். அப்போ தான் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்த ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 2 பேஜ் நம்பர் 122. From the following transactions, write up sales day book of Messrs. Raman Company, a stationery merchant. 2017 January 1st, sold to Anbu and Company on credit 20 reams of white paper at 150 per ream. Messrs. Raman Company, sales book, date column, particular column, invoice number, ledger folio, amount column. 2017 January 1st, Anbu and Company, 20 reams of white paper at 150 per ream. So 20 into 150, it is 3,000 rupees. Next transaction, January 2nd, sold to Jagadish and Sons on credit 6 dozen pens at the rate of 360 per dozen. January 2nd, Jagadish and Sons 6 dozen pens at the rate of 360 per dozen. So 6 into 360, it is 2,160. Next transaction, January 10, sold old newspaper for cash at rupees 620. இது வந்து ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன், அதனால் நாம் இதை சேல்ஸ் புக்கில் நம்ம எடுக்க முடியாது. அடுத்தது January 15, sold on credit Messrs. Elango and Company 10 drawing boards at 170 per piece. January 15, Messrs. Elango and Company 10 drawing boards at 170 per piece. So 10 into 170, 1,700 rupees. Next transaction, January 20th, sold to Kani and Company 4 writing tables at rupees 1,520 per table for cash. இது வந்து ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன், அதனால் சேல்ஸ் புக்கில் எடுக்க முடியாது. அந்த மாத கடைசியில் டோட்டல் போடுறோம். சேல்ஸ் 6,860. சேல்ஸ் அக்கௌண்ட்னுடைய கிரெடிட் சைடில் 6,860 பை சன்ட்ரீஸ்னு எழுதுவோம். பார்ட்டிஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் January 1st அன்னைக்கு அன்பு அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் January 1st அன்னைக்கு 3,000 டூ சேல்ஸ்னு எழுதுவோம். ஜெகதீஷ் அண்ட் சன்ஸ் அக்கௌண்ட்டில் January 2nd அன்னைக்கு 2,160 எழுதி டூ சேல்ஸ்னு எழுதுவோம். எலங்கோ அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்டில் January 15th அன்னைக்கு டெபிட் சைடில் 1,700 டூ சேல்ஸ்னு எழுதுவோம். கிரெடிட் டிரான்சாக்ஷனுக்கான சப்சிடரி புக்ஸில் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ட்ரேட் டிஸ்கவுண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சப்சிடரி புக்ஸிலிருந்து லெஜர் அக்கௌண்ட்ஸுக்கு எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இந்த யூஸ்ஃபுல் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் மறக்காமல் சுரேன் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.